இப்போ நம்ம வந்து சோயா சங்க்ஸ் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் சின்ன சின்ன சோயா எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு 15 நிமிஷம் வெந்நீரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் என்னென்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா, பெரிய ஸ்பூன் நிறையா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது இந்த சோயாவுக்கு மட்டும் தேவையான அளவு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன், ரொம்ப வேணாம். ஸோ இப்போ இதை மேரினேட் பண்ணி வச்சோம் அப்படின்னம்னா இதுக்குள்ளார நல்லா அந்த தயிர் மசாலாலாம் இறங்கி இருக்கும்போது சோயா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் லைட்டாக ஊற்றினா போதும். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, கல்பாசி, அன்னாசி மொக்கு, 3 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் லைட்டாக பொரிச்சுக்கலாம். இப்போது மசாலாலாம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாயை இப்படி சென்டரில் கீரி எடுத்து வச்சுக்கோங்க, அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 2 தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு எப்பவும் போல் நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, நம்ம ஆல்ரெடி அந்த சோயா சங்க்ஸ்க்கு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மேஷியாக வரணும், ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி மேஷி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நம்ம உப்பு போட்டு மூடி வச்சோம்னாலே உங்களுக்கு ஒரு 30 to 45 செகண்ட்ஸ்லேயே தக்காளி நல்லா மேஷி ஆகிடும், நல்லா வரும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம அதுலேயும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சேர்த்துக்கணும். ஸோ மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு இன்னொரு 2 நிமிஷம் விடலாம் நம்ம. இப்போ பாருங்கள் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சோயாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து இது ஒரு லிட் போட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் விட்டுருங்க. நம்ம அந்த உள்ளே இறங்கின தயிரெல்லாம் தண்ணியாக விடும், அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மசாலாவும் நல்லா இழுத்துக்கும் உள்ள. ஸோ நல்லா ட்ரையாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இதில் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க புதினா தழை, இது கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் எப்போவுமே கொத்தமல்லி புதினா அதிகமாக சேர்த்துக்குவேன், ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன்.
ஸோ அந்த பாஸ்மதி ரைஸை இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது ரைஸை இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இதில் தான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நான் 1.5 கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி சோயாவும் தண்ணி விட்டுருக்கு. 1 கப்புக்கு நான் 1.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 நிமிஷம் ஆயிருக்கு. செம்ம வாசங்க, சூப்பராக இருக்குது. லைட்டாக நம்ம எடுத்துடலாம். பாருங்களேன், ரைஸும் சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுடைய சூப்பரான யம்மியான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.